அந்துநாத சுவாமிகளை நாம் வீடு மனை விற்பதில் வாங்குவதில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதை சுலபமாக தீர்த்து வைத்து விடுவாராம். ஏனென்றால் வீடு வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். வாங்குபவருக்கு ஏதேனும் சிக்கல் இருந்தால் அங்கு வந்து மனதார அமர்ந்து தியானம் செய்துவிட்டு அவரை 3 முறை வலம் வந்து விட்டால் அந்த சிக்கல் எப்படி தீரும் என்பதே தெரியாதாம். சுலபமாக தீர்ந்து அந்த மனையை வாங்கி விடுவார்களாம். இந்த அந்துநாத சுவாமியை வணங்கினால் வீடு மனை வாங்குவதில் பிரச்சனைகளிலிருந்து மனிதர்கள் வெளியில் வந்து விடலாம். பெரம்பூரில் அமர்ந்திருக்கும் அந்துநாத சுவாமி என்பவர் 1871ஆம் ஆண்டு ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் வளர்ந்து வரும் பருவத்தில் பள்ளிக்கூடம் தாய் தந்தை சேர்த்தார்கள். ஆனால் பள்ளி படிப்பில் இவருக்கு சிறிதும் நாட்டம் ஏற்படவில்லை, பிடிமானமில்லை. சிறிது காலம் சென்ற பிறகு அவர் தனிமையில் அமர்ந்து எப்பொழுதும் தியானத்தில் அமர்ந்து கொள்வதாக இருந்தார். இதை கண்ட தாய் தந்தை, இது என்ன எப்போ பார்த்தாலும் தனியாக உட்காருவதும், படிக்க தான் மாட்டேங்கிற, எங்கேயும் வேலைக்கும் போகாமல் இப்படியே இருக்கிறியே, நல்லாவா இருக்கு அப்படின்னு சத்தம் போட பிறகு வெளியில் சென்று பார்க்க ஆரம்பிக்கிறார். மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வேலை செய்வதும் பணத்தை ஈட்டு தாய் தந்தையிடம் தருவதும் பார்க்கிறார். இவருக்கு பிறகு பிறந்த சகோதர சகோதரிகளும் அவ்வாறே இருக்கிறார்கள். நான் மட்டும் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று சில நண்பர்களுடன் சேர்ந்து சிங்கப்பூர் செல்கிறார். சிறிது காலம் அங்கிருந்து வேலை பார்த்து அந்த பணியில் அமர்ந்து அங்கேயே வேலை செய்கிறார். சில ஆண்டுகள் கழிந்து அவருக்கு உடல் நோய்வாய்ப்படுகிறது. சில நண்பர்களுடன் உதவினால் சென்னைக்கு வருகிறார். சென்னையில் வந்து தன் தாய் தந்தை இல்லத்திற்கு வருகிறார். வந்தவர் மெலிந்த தோற்றத்துடனும் தன் மகனாய் இவன் என்ற தாய் தந்தை பார்க்கிறார்கள். மருத்துவரிடம் அழைத்து சென்று கேட்கிறார்கள், உடல் நலமடையவில்லை. இதுபோல் பல மருத்துவரை பார்த்தும் கடைசியில் இவருக்கு புத்தி சுவாதீனமில்லை, இவரை வீட்டில் கட்டி போடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இவரை ஒரு வீட்டு ரூமில் அடைத்து வைத்திருந்தார்கள். சில காலம் சென்று இவரே அங்கிருந்து தப்பித்து வெளியில் வந்து விடுகிறார். வந்தவர் எல்லா மனிதர்களுக்கும் நல்லாசி புரிவதை இவரை உலகம் ஞானி என்று ஏற்றுக்கொண்டது. இவன் பைத்தியம் அல்ல, இவன் பித்தன் அல்ல, ஞானி என்பதை உலக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவரை அடிபணிய தொடங்கினார்கள். எந்த பிரச்சனை என்று வந்து கேட்டாலும் அவர்களுக்கு அதற்குண்டான வழியை காட்டினார். அதுபோல் மாணிக்கம் என்பவர் தனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்ததாகவும் அது இறந்து விட்டது என்று சொல்லவும், அதே போல் ஒரு பெண் குழந்தை எனக்கு பிறக்க வேண்டும் என்று கேட்க அவர் அந்த பெண் குழந்தை திரும்ப 10 மாதத்தில் அருளாசியினால் பிறந்தது. இதுபோல் நிறைய பேர்கள் எதை கேட்கிறார்களோ அதையெல்லாம் அவர் தர மறுக்கவே இல்லை. இவர் எப்பொழுதும் பிச்சை எடுத்து பாத்திரத்தில் சாப்பிடுவது வழக்கமாக கொண்டார். அந்த பாத்திரத்தில் மீதி இருக்கும் உணவுகள் கொஞ்சம் எப்பொழுதும் வைத்திருப்பார். நோய்வாய்ப்பட்டு சிலர் வந்து இவரிடம், ஐயா எனக்கு இந்த மாதிரி வியாதி வந்திருக்குது என்று கேட்டால் உடனே அந்த பிச்சை பாத்திரத்தில் இருக்கும் உணவை அள்ளி வாயில் ஊட்டி விடுவார். அந்த நோய் சிறிது காலத்துக்கு பிறகு அவர்களை விட்டு விலகி நீங்கி விடுமாம், தீர்ந்தே போய்விடுமாம். சிலருக்கு சில காலம் இருந்து ஒரு 4-5 தடவை வந்து அந்த உணவை உண்ட பிறகு நன்னாகிடும். இப்படி சில காலம் இருந்தது. சிலர், ஐயா நான் பணம் கொடுத்தேன், என்னிடம் பணம் திரும்ப வந்து கொடுக்கலையான்னு வந்து கேட்டார். கேட்ட மாத்திரத்தில் அவர்களுக்கு சுண்டலை நல்லா வேக வைத்து கொண்டு வந்து 10 பேருக்கு கொடு, உன் பணம் திரும்ப வந்துவிடும், பௌர்ணமி தினத்தன்று கொடுத்தால் பணம் திரும்ப வந்துவிடும் என்று சொல்லுவாராம். அதே போல் அவர்கள் கொடுத்து வர அவர்கள் பிரச்சனையும் தீர்ந்ததாம். இதுபோல் பல விஷயங்களில் குழந்தை இல்லாதவர்களுக்கு நெய் தீபம் 2 தீபம் விளக்கு போட சொன்னாராம். அதுபோல் நெய் தீபம் போட்டு வர
குழந்தை பாக்கியங்கள் கிட்டியதாம். மனநோயாளிகள் என்பவர் ஒருவர் அனைத்து பிரச்சனைகளையும் அவர் சரியான முறையில் தீர்த்து வைத்தாராம். அந்துநாத சுவாமிகள் மனமுருகி வேண்டி உண்மையுடன் வரும் பக்தர்களுக்கு வழிகாட்டி வந்திருக்கிறார். தன்னுடன் இருக்கும் சீடனுக்கும் தேசிகநாதன் என்ற ஒரு சீடனை வைத்திருந்தார். அவருக்கும் சில ஞானங்கள் எல்லாம் வழங்கினார். அவரும் நன்றாக கற்று தேர்ந்தார். அவரும் நல்ல நிலையில் ஞானத்தை அடைந்தார். இப்படி சிறிது காலம் எல்லோருக்கும் வழி சொன்னவர் சில காலங்கள் வானத்தை மட்டுமே விரித்து பார்த்து கொண்டு யார் வந்து எதை கேட்டாலும் 4 மணி என்று சொல்லுவார்கள். 4 மணி என்பது யாருக்கும் புரியவில்லை. ஆனால் அப்புறம்தான் தெரிந்தது. 1930ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 27ஆம் நாள் விடியற் காலை 4 மணி அளவுக்கு இவர் சமாதி நிலை அடைந்தாராம். அந்துநாத சுவாமி பெரம்பூர் மாதவர நெடுஞ்சாலையில் உள்ளது இவருடைய ஜீவ சமாதி.